வெல்கம் டு த சேனல். இப்போ ஈஸியாக ரசம் வைக்கிறது எப்படின்ட்டுன்னு காட்டுறேன். இதில் வந்து 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு, 2 வரமிளகாய் அது போட்டிருக்கேன். ஒரு இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் இப்போ அரைச்சிட்டு வந்ததை போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ மிக்ஸியை அரைச்சிட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை மிக்ஸியை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மிளகு, சீரகம், தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பாத்திரம் எடுத்தேன், ரசம் வைக்கிற பாத்திரம். இப்போ தண்ணி அளவாக ஊற்றி வச்சு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு தேவைக்கேற்ப, டேஸ்ட்டுக்கு ஏற்ப சால்ட்டு போட்டுக்கணும். இப்போ வந்து நல்லா கை வச்சு கரைச்சிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு காட்டு. இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். ரசத்தை நல்லா கரைச்சிட்டு ரொம்ப அடுப்பில் வச்சுட்டு கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம். நுரக்கட்டி வந்தவுடனே இறக்கிடணும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ பருப்பு ரசமாக இருந்தால் பருப்பு தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இது வந்து ஆர்டினரி தண்ணி ஊற்றிருக்கு, மிளகு ரசம்ன்றதுனால. நீங்கள் பருப்பு ரசம் வைக்கிறதா இருந்தால் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா கரைச்சி விட்டுடணும். கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சாச்சு. நரக்கட்டி வந்துடுச்சு. நெட்டிட்டு இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டினோம்னா ரசம் ரெடி. ரசம் வந்து உடனே மூடிடணும். தாளித்து கொட்டிக்கலாம். ரசத்துக்கு மட்டும் அது தாளிக்கும் போது எண்ணெய் கம்மியாக விடணும். இல்லைன்னா சாப்பிடும்போது கையில் ஒரு எண்ணெய் ஒட்டும். அதனால் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், 2 காய்ந்த மிளகாய். பச்சை மிளகாய் வேணுன்றவங்க அந்த தூள் மிளகு சீரகம் தூள் பண்ணும்போது அதுலேயும் போட்டுக்கலாம். இல்லை சும்மா உடச்சும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் விரும்புகிறவங்க. இறக்கி வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டால் கூட அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பொரிஞ்சிடுச்சு. ரசம் ரெடி. சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் சும்மா அப்படியே ஃபுல்லாக போட்டோம். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க. முழுசாக போட்டிங்கனாலும் அந்த ஃப்ளேவர் இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றாங்க. ஒரு உடச்சி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இறங்கிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். இந்த ரசம் வந்து செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.